ஜப்பானீஸ் இருக்காங்கல்ல. ஆமாம், அவங்கெல்லாம் ஃபுல்லாக டெவலப். இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஏரியாவையா இல்லைனா தாய்லாந்தையா? அந்த ஏரியா. ஓ, இண்டஸ்ட்ரியல் இது. தாய்லாந்துக்கு எல்லோரும் வெக்கேஷனுக்காக வருவாங்க. ஆனால் நான் ஏன் வேலை விஷயமாக வந்திருக்கேன். எப்படிப்பட்ட கண்ட்ரிக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் பார்த்தீங்களா? இது என்ன ஸ்டேடியமா? ஸ்டேடியம் லைட்ஸ் மாதிரி தான் இருக்குது. தாய்லாந்தில் நான் வந்திருக்கிற இடம் சிராச்சா. இந்த சிராச்சான்ற டவுன் வந்து பார்த்திங்கன்னா பேங்காக்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா நம்ம பட்டாயாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு டவுன் தான் வந்து இந்த சிராச்சா. இந்த சிராச்சா வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான இடம். அதனால தான் நான் இங்கே தங்கியிருக்கேன். உள்ள நிறையா டான்ஸிங் ஆக்டிவிட்டி அது இதுன்னு பண்ணுறானே சார். தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ? தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ? ஸோ என்னோட இந்த 3 days ஒர்க் ஸ்கெடியூலில் என்னால் ஈவினிங்கில் மட்டும்தான் வெளியவே போக முடியும். அதுவும் ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் போக முடியாது. அதனால தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி நாங்கள் போயிட்டுருக்கிற பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிராச்சா பீச் கிட்ட இருக்கிற கோலோய் அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அங்கே என்ன இருக்குதுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. பட் சும்மா எங்கேயாச்சும் போய் பார்க்கலாமே அப்படின்றதுக்காக போகிறோம். நான் எங்கே போகிறேன்? அப்படியே போகிறோம் எல்லோரும் சேர்ந்து தான். வெறித்தனமாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது. தண்ணி பாரு. ஐயோ, அடாடாடா. செம்மையாக இருக்குது. ரன்னிங் போகிறது அந்த ப்ளூ கலர் என்னன்னு தெரியல. தெரியல, ஏதோ வாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க தான். அதெல்லாம் வந்து பார்ட்டி பண்ணுற இடமா இருக்கும். ஆமாம், ரூஃப் டாப். ஆமாம் ஆமாம். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா ஈவினிங் அந்த பிளேஸ்க்கு கிளம்பி போனோம். பட்டு செம்ம மழை. ஸோ மலையில் எங்களால் எங்கேயுமே சுற்ற முடியல. அதனால் ரிட்டன் வந்துட்டோம். அகைன் டே 2 திரும்ப வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு திரும்ப அதே கோலோய்க்கு வந்து போனோம். அதுக்குள்ளே வந்துட்டோமா இங்கே? ஆமாம், அதுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் உள்ள வரைக்கும் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த எண்டு வரைக்கும். இங்கே நடக்கிறாங்க பாருங்களா. இப்படி போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் நடக்கிறாங்க. இது உள்ளே தான் இது போல இருக்குது. அந்த மாதிரி நிறைய கடையாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாக இருக்குது. சரி, அப்படி நடந்துட்டு வரலாம். ஓகே, நடந்துட்டு வந்து சாப்பிட்றது. அது என்னன்னு தெரில. முன்னாடி அந்த பக்கம் என்ன ஏதோ இது ஏதோ சம் டெம்பிள் மாதிரி இருக்குது. போகலாம் போகலாம். அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க நிறையா பேர். என்னது இது இடையில
சார் வலை போட்டு மீன்லாம் பிடிக்கிறாங்க சார் முன்னாடி. இதோ முன்னாடி நீங்கள் எடுத்துக்கவே இல்லை வேணாம். அங்கே ஒன்றும் புளிப்பு லைட்டாக புளிப்பாக தான் இருக்குது. அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த பவுடர் கொடுத்தா வேணாம். ஐயோ ஸோ போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்க அந்த பிளேஸு. நிறையா ஸ்பீட் போட் சர்வீஸு, நிறையா ஃபெரி சர்வீஸு, நிறையா ஷிப்ஸ்லாம் கூட நின்றுட்டு இருந்தது கொஞ்சம் தூரத்தில். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம். நான் சொன்னேன்ல அந்த தீவு அங்கே இருக்குது பாருங்கள். அங்கே போகிறதுக்கு தான் பட் டைம் இல்லை நம்மளுக்கு. நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க இங்கே. ஆனால் ஏதாவது பிடிச்சிருக்காங்க எல்லாம் தெரியல. பிடிச்சிருந்தா எல்லாச்சும் பார்க்கலாம். ஓட்டை இருக்கு இருக்கா மீன் எங்கே குட்டியாக இருக்குது. இந்த டப்பாவில் பண்ண என்ன புறா மீனாக இருக்கு. இந்த மீனை பிடிக்கவா இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க இங்கே. பொழுதுபோக்கு விற்கிறாங்க போட்டில். போகலாமா? எவ்வளோன்னு கேளுங்க, போகலாம். ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் சார். குட்டியாக இருக்கு. அதுக்குள்ளே போட்டுவாங்க. ஏன்னா ஸ்குவிட் யூஸ் பண்ண மாட்டாங்களா அவங்க? அகைன் வீசினாங்கன்னா அந்த வீசுறதை பார்க்கலாம் எப்படி வீசுகிறாங்கன்னு. இல்லை போயிட்டாங்க. மூணு தான் சார் இருக்கு. ஒன்றும் இல்லை சார். எவ்வளோன்னு கேட்போமா போட்டில்? சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் எதுவும் போயிட்டு வரும். அது கேட்கும் தெரியாது நமக்கு. எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. இந்த அங்கே வாங்கணும் போல சார் டிக்கெட்டு. எவ்வளோவா? 60 தான். பட் எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே அவங்க. சும்மா ரவுண்ட் கூட்டு போயிட்டு வருவாங்களோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோ சிச்சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலோயிலேருந்து ஃபெரி சர்வீஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 60 தாய் பாத் வரும். பட் ஈவினிங் 6 o'clock அந்த ஃபெரி சர்வீஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து போக முடியல. சர்வீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கேட்கலாமா? ஆ எவ்வளோன்னு கேட்கலாம். அதான் எவ்வளோன்னு கேட்போம். தலைவன் கிளம்பிட்டான் அந்த தீவுக்கு. நம்மளால தான் போக முடியல. சரி ஐலாண்டுக்கு தான் போக முடியல அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு 2000 தாய் பாத் கேட்டாங்க. பட் வந்து கொஞ்சம் பேசி 1200 தாய் பாத் கொடுத்து போனோம். பட் அதுவுமே வந்து அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக விசாரிக்காமல் ஆர்வக்கோளால் நாங்கள் போயிட்டோம். ஸோ நீங்கள் யாராவது இன்கேஸ் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க அந்த ஸ்பீட் போட்லாம் எவ்வளோ வருது என்னன்றதை. சரி ஓகே 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 தேங்க்யூ சார். இங்கே வாங்க சார். அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க?
দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব ছেড়ে দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব ছেড়ে দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব ছেড়ে দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব ছেড়ে দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব ছেড়ে দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব ছেড়ে দেব না তোমায় হৃদ মাঝারে রাখিব Any fish No. you got? Right. Fish. Okay, fish. No fish. Okay. Squid. ஓ இங்கே ஃபுல்லாக ஸ்குவிட் தான் இருக்கும் போல நிறையா. அங்கேயும் அவங்க ஸ்குவிட் தான் வச்சுருந்தாங்க, இவங்களும் வந்து இவனும் ஸ்குவிட் தான் சொல்கிறான். இங்கே பாருங்க குட்டியாக இருக்கு. அவனோட சேர்த்து அவனும் குட்டியாக இருக்கான். போஸ் கிவ் போஸ். எப்படி போட்டு இழுக்கிறான் அப்படியே விட்டு. கொடை மாதிரி இருக்கு, பார்த்து கை. இருக்கு பாருங்களா, எவ்வளோ முள் இருக்கு பாருங்க இதில். அவ்வளோதான். ஓ இந்த மாதிரி தான் பிடிப்பாங்க போல. அது பாருங்களேன், அந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுது. ஆமாம் தெரியுது. செம்மையாக இருக்கே சார். கீழே போட்டுருங்க. இன்னைக்கு நம்ம இதை தான் சாப்பிட்டோம் தெரியுமில்ல. இது இங்கே மார்க்கெட்டில் நிறைய พี่แกตกปลาอยู่ตรงนั้นอ่ะที่ขี่มอเตอร์ไซค์กลับบ้านจะพาใครไปหวัดดีบ้าง இது எதுக்கு வச்சுருக்காங்க? ஓ லைட்டா, லைட் அடித்து அந்த இதை வர வைக்கிறாங்க போல சார். இங்கே பாருங்க, போட் இல்லை சார், இந்த லைட் அடித்து அதை வந்து வர வைக்கிறாங்க போல. அதுக்கு வர வைக்கிறாங்களா இல்லைனா அவங்க பிடிச்சிட்டாங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல. பாட்டில் இருக்கு, தட்டிக்கிட்டு விட்டாங்க அங்கே பின்னாடி. ஆமாம் பின்னாடி அப்படி விடு அப்படி விடு. பார்த்தியா கடலில் பீரு. எதுக்குள்ளையா? ஆமாம் வேணாம் திறந்துட்டு இப்படியே தெரியுது சார். அப்படியே தெரியுது. ஐயோ பாதி பயங்கர வெயிட்டாக இருக்கு பாது. ஆமாம். ஓ துள்ளி பூச்சிட போகுது. நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்கு. இதில் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மீன். ஏதாவது சொல்ல இது வந்து மடவை. இந்த மீன் எல்லாம் இது அது என்னன்னு தெரியல. அது வந்து இது மாதிரி ஜிலேபி. ஜிலேபி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை செம்ம உயிர் இருக்குப்பா. உயிர் இப்போ தானே பிடிச்சிருப்பாங்க. வெயிட் எடுத்து வச்சுக்க. அதை வெயிட் எவ்வளோ பெரிய வெயிட்டு. இங்கே பாருங்க, அழகாக பீரை போட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க இங்கே. அவனுக்கு மூடு வந்துருச்சு. அதான் பேசாமல் ஒரு தூண்டில் வாங்க, நம்மளும் உட்காந்துடலாம் பேசாமல். ஸ்பீட் போட்டில் நல்லா சுற்றிட்டு அங்கேருந்து ஒரு டெம்பிளை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இங்கே நாங்கள் பார்த்தது எங்களாலே நம்ப முடியல. நம்ம இந்தியாவோட கடவுளான விநாயகர், சிவன், பார்வதிலாம் இங்கே பார்த்தோம். அது வந்து செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது. அது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இடம் தெரியல. ஃபஸ்ட்டு இதை என்னன்றதை நெட்டில் பார்க்கணும். என்னன்னு கேட்குறேன். புத்த கோவில் தான், புத்தர்லாம் இருக்கு அங்கே. இப்படி இங்கே பாருங்கள் சார், விநாயகர் சார்.
இது விநாயகர் தானே? விநாயகர் தான்டா, நம்ம ஊர் அதான் தானே விநாயகர். விநாயகர் இந்த இது கூட சிம்பிள் பாருங்க. அதான் எப்படி இங்கே விநாயகரோட இது வந்து இங்கே இது இந்தியாவும் இது புத்தர் பாரு. தான்பா. இந்தியாவும் இதுவும் ஒரே சேம் தான் பாரு. அதான் உனக்கு இதெல்லாம் ராமாயணம்லாம் இவங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இதோட நேம் கேட்போம் வாங்க. இதுதான் டிராகன் மாதிரி இருக்கு பார்க்க. டிராகன் தான். பிள்ளையார் பாத்தியா? வாங்க அவங்கள்ட்ட போயிட்டு இது நேம் கேட்கலாம். என்ன சிவன் பார்வதி அடப்பஸ்ரீ சித்தி நிவாசா வாரி பாத்தியா? இங்கே பாருங்க, ஓம் நம சிவாயான்னு போட்டிருக்கு. ஓம் ஜெய் மாதாடி. வரீங்களா? சரி, இதை கழட்டி போட்டு வர வேண்டியதான். ஸோ இதில் என்ன அதிசயம்னா, தாய் மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுளை அதே பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. அது வந்து பார்க்கவே ஒரு மாதிரி செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னடா நம்ம என்னமோ ஒன்று நினச்சி வந்தோம், ஆனால் திடீர்னு பார்த்தா இங்கே நம்ம ஊர் கடவுள்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஏரியாவை நல்லா சூப்பராக சுற்றிட்டு அங்கேருந்து டிஃப்ரெண்ட்டான கடவுள், அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம புத்தா டெம்பிளோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு இந்த 3 நாளில் வந்து எங்கேயாச்சும் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்தோம். பட் வந்ததுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸை. ஸோ நீங்களுமே வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது தாய்லாந்து ட்ரிப் வரீங்க, இந்த பக்கம் பட்டாயா சைடு போகிறீங்க அப்படின்னா, ஓனா வரீங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு போகலாம். இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சிராச்சான்ற பிளேஸை நீங்கள் இது வரைக்கும் தாய்லாந்தில் வந்து கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த காடோட நேம் வந்து கோன் இம்மா. கோன் இம் அந்த காடோட பேர். பத்தி நல்லா சூப்பராக வாசனை இருக்கு. பத்தியாக குத்தி வச்சுருக்காங்க. வாங்கிட்டு போயிருங்க பேசாம ஒரு பாக்கெட்.